ஒரே ஆள் ஒரே வெப்பனை வச்சு தான் குத்திருக்கான். குடும்பத்தோட கொடுத்து விட்டுருவேன். கான் சிட்டி இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து எழுதியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான திரைப்படம். கான் சிட்டி அப்படிங்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா மெட்ரோ சிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான கான் சிட்டிஸ் தான். அங்கே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த அது ஆருத்ராலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு கான் வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் ஒரு கூட்டாக கலவையாக வச்சு அண்ணாபென் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அர்ஜுன் தாஸ் அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணுவார். ஐ மீன் மக்களை ஏமாத்துறது அது வந்து ஒரு மாதிரி பண்ணுவார். வடிவுக்கரசின் யோகி பாபு அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் ஒரு 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 புள்ளியில் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து படம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் எழுத்து பிச்சுட்டாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ப்ரில்லியண்ட்டான. அதுவும் வந்து ஒரு ரஜினி சார் ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஒரு இபி ஆஃபீஸ்க்குள்ளே அப்படி ஒரு சீனு. அதை யோசிக்கிறதுக்கே ஒரு தனியான ஒரு மூளை வேணும் உண்மையாலுமே. அந்த சுச்சுவேஷனில் அந்த பிஜிஎம் ஒர்க் ஆகி அப்படி உட்கார்றது. நான் என்ன சொல்கிறேங்கிறது நீ படத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது பயங்கரமாக ஒர்க் ஆகும். இங்கே விசில் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆகும். அர்ஜுன் தாஸ்க்கு இது சுத்தமாக ஒரு மாதிரியான ஒரு ரோல். எப்படின்னா வழக்கமாக ஒரு சீரியஸாக காமிக்கிறது இது ஒரு மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆள், வாழணும்னு நினைக்கிற ஆள். அவர் வந்து தன் வாழ்க்கை போராட்டம் வந்து என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தார். ரொம்ப கரெக்டாகவும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சப்டிலான ஒரு ரோல். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி யோகி பாபு அண்ட் வடிவுக்கரசி இவங்க 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். வடிவுக்கரசி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா, யோகி பாபு பையன். ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக ஒரு யோகி பாபு அழுதுன்னு, வாவ் யோகி பாபு கேரக்டராக இருக்குது, என்னம்மா எழுதியிருக்காங்க. யோகி பாபு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவீரனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒன்று பண்ணுவார்ல, ஒரு பேட்ச் ஒர்க் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஒரு சம போக போக அது அந்த ரோலோட கலர் மாறும். வடிவுக்கரசி அவங்களோட கலர் மாறும். அவங்க 2 பேர்த்துக்குமான கெமிஸ்ட்ரி யோகி பாபு அப்படி திரும்பி வடிவுக்கரசி பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும். என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 காம்போ வந்து பயங்கரமாக அவங்களோட காம்போ வந்து ஒர்க் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் அவங்களை திரும்ப பார்க்கணுன்னு கூட தோணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ரமேஷ் திலக் அவர் ஒரு டாக்டராக பண்ணியிருக்காரு. சின்ன ரோல் தான், ஆனால் செம ரோல். மொத்த டாக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ, அதுக்குன்னு எல்லா டாக்டர்கள் இல்லை, பட் இந்த பெரிய கார்ப்பரேட் டாக்டர்கள் பண்ணுறத 2-3 டைலாக்லேயே முடிச்சிருப்பார். அதாவது சர்ஜரி பண்ணணும் ஆனால் தேவையில்லை, அது ஒரு மாதிரி ஒரு குழப்பி ஒன்று சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒன்றுமே புரியாது, பண்ணுறதா வேணாமா, உயிர் வாழ்கிறதா போகிறதான்னு. அதை வந்து அவ்வளோ சூப்பராக அந்த எழுத்தில், திருப்பி சொல்கிறேன்னே, ஹரிஷ் துரைராஜோட அந்த எழுத்து வந்து அவ்வளோ தெளிவான ஒரு எழுத்துக்கள். விடிவி கணேஷ் சார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மாதிரி டெரரான ஒரு ரோல் இது. அருள்தாசனை இப்படி எல்லாத்துக்குமேங்க யாரோட ரோலும் சும்மா அப்படி வந்து ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அவர் ஒரு மாதிரி ஒரு குயிக் மணி அப்படின்ட்டு வந்து ஒன்று விற்பாங்க. இப்படி எந்த ரோலுமே வருது போகுது அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்க், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு இது மிடில், அவங்களுக்கு ஒரு டெப்த்து, அதுக்கப்புறம் ஒரு எண்டிங் அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக பார்த்து எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே அர்ஜுன் தாஸ் உட்கார்றார். ஸோ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், ப்ராப்பராக செலக்ட் பண்ணி ஒன்று நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்குடே, வேலை செஞ்சுருக்காங்கடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு டோல்கேட் வச்சு ஒரு சில மேட்டர்லாம் வரும், கொஞ்சம் ஃபார்ஃபெச்டாக அந்த ஒரு 20 மினிட்ஸ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஃபார்ஃபெச்டாக தெரிஞ்சுது. பட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே அழகாக காம்பன்சேட் பண்ணி நம்ம முடிச்சு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி கலந்த நம்மளுடைய ரியல் லைஃப் ஸ்ட்ரகிளை எடுத்து சொல்கிற ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னர் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் தான் இந்த படம் வந்து கொடுத்தது. அதை வந்து நீங்களும் ஃபேமிலியோடு போய் பார்க்கும்போது இது என்ன பியூட்டி அப்படின்னா, இவ்வளோ இருந்தாலும் ஒரு துளி கூட ஆபாசம் இல்லாமல் அனாபென்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு இதுன்னு பண்ணுவாங்க, ஒரு லீஸ் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவாங்க, ஹவுஸ் லீஸ் பிஸ்னஸ். அதில் நம்ம அண்ணன் பரத்வாஜரங்கன்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம இன்டர்வியூவர், ரிவ்யூவர், ஃபிலிம் கிரிட்டிக், உண்மையான ஃபிலிம் நாமெல்லாம் அறகுறை அவரெல்லாம் நல்லா பண்ணுவோம். அப்படி
அவர்லாம் அட்டியெல்லாம் வாங்குவார் ஒரு ரோலில், சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படங்க. அகைன் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த 20 மினிட்ஸ் ஒரு மாதிரி லேகிங்காக, ஒரு மாதிரி பேட்சியாக ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும்தான் எனக்கான மைனஸாக நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி படமாக பார்க்குறப்போ ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுங்க, லைட்டிங்கு, ஷார்ட் டிவிஷனு மூவ் ஆகிட்டே இருக்கும், கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஷார்ட்ஸ் அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, டப்பு 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 டப்புன்னு. அது உண்மையாலுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து வெறித்தனமாக வேலை செஞ்சுருக்காரு. லைட்டிங் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லைட்டிங்லேயே ஒரு மொழி ஒன்று இருக்கும், அந்த சப்ஜெக்ட் மேலே உழுகிறத வச்சே ஒரு மொழி ஒன்று இருக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஹரிஷ் துரையோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. டோல் பிளாஸாவில் நடக்கிறது, அதாவது அவ்வளோ டேட்டா, அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ விஷயம் தெரியுது. ஆனால் அது தெரியுது அப்படிங்கிறக்காண்டி எல்லாத்தையும் டம்ப் பண்ணல, அதை கேரக்டர்ஸ்குள்ளே கொண்டு வந்து அழகாக நமக்கு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நாலேஜ் அண்ட் ப்ரெசன்டேஷன் அது வந்து உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல டிரெக்டருங்க. நிச்சயமாக ஹி வில் கிவ் அஸ் சம் சாலிட் கண்டென்ட் மூவிஸ் இன் த ஃபியூச்சர். அது டவுட்டே கிடையாது. ஏன்னா வேலை செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு, உட்காந்து எழுதியிருக்காரு. ஒரு ஃபேமிலியாக பார்க்குறப்போ இதாங்க உங்களுக்கான குறை என்ன தெரியும்னா, அதோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பேட்சாக தெரியும். மற்றபடி நீங்கள் ஒரு உண்மையாலுமே யோகி பாபு அண்ணனை, நீங்கள் சில படங்கள் தான் அண்ணனை பார்த்து பயங்கரமாக சிரிப்பீங்க, அது மாதிரி ஒரு மாட்டிக்கிச்சு. செம்ம சிரிப்பு, செம்ம என்ஜாய்மெண்ட். அதே விடிவி கணேசன் அவரும் சரி, அவரோட ரோலு அந்த இதெல்லாம் கூட செம்ம சிரிப்பு. நிறைய இடங்களில் சிரித்து கொஞ்சம் யோசித்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக வெளில வரக்கான படம் தான் வந்து இந்த கான்செப்டி. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு வாட்சாக, ஒரு என்டர்டெய்னராக இது இருக்கும் அப்படிங்கிறது வந்து டவுட்டே கிடையாது. பைதவே இது வந்து ரோர் சவுத்துங்க, நான் நடத்துகிற ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து ட்ராக்ஸு, டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, இப்படி நிறையா பொருட்கள் வந்து பண்ணுறோம். இன்னும் ஹனி, சோப்பு, ஷாம்பு எல்லாம் கொண்டு வரோம். நல்லது மட்டும் கொண்டு வந்து விற்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சோஃபா கூட பண்ணுறோம். 14,999 தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறோம். நல்ல குவாலிட்டி. ஒரு 30,000 சோஃபா வாங்கினீங்கன்னா வெளியில் கடையில் என்ன இருக்குமோ அதே தான். எங்களுக்கு மொத்த மார்ஜினே ஒரு 2,500 ஒரு மார்ஜினு. எனக்கு என்ன நல்லது கொடுப்பா, அப்புறம் ஒரு நாள் வந்து பிஸ்னஸ் பெருசாகும், அதில் ஏதாவது கார்ப்பரேட் ஆர்டரோ பெரிய ஆர்டர்கள் வரும், அதில் லாபம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ அதனால தான் இந்த சோஃபாலாம் இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ ஏதோ ஒரு ஐட்டம், ஏதோ ஒரு பொருள் வாங்குங்க. எங்களுக்கு பெரிய சப்போர்ட். கிட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, ஏதோ கிளிக் பண்ணி இருந்ததுன்னா ஒரு வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.